Hello friends, welcome to my channel and so happy to see you all. எல்லாரும் கிறிஸ்மஸ் ரொம்பவே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் கிறிஸ்மஸ்க்கு நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாக அப்லோட் ஆயிரும். அண்ட் டுடேஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி லைக் அகெயின் அ ப்ராடக்ட் ரிவ்யூ. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் NY பேயோட இந்த 3-in-1 சீரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த ப்ராடக்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணி ஸ்வாட்ச் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நிறைய ஹெவி மேக்கப் எஸ்பெஷலி என்ன மாதிரி ஹெவியாக ஃபவுண்டேஷன் விரும்பாதவங்க மேபி இந்த மாதிரியான தின் லைட் வெயிட் ஃபார்முலா லைக் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் ஃபவுண்டேஷன், இது ஒரு சீரம் பேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ இன்டர்நெட் ஃபுல்லாக நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணி ஸ்வாட்ச் பண்ணி ஏகப்பட்ட ஷேட்ஸ் நிறைய டைப் ஆஃப் ஸ்கின் டோனுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ வை டோன்ட் ஐ ட்ரை இட் சொல்லிட்டு தான் இதில் 2 ஷேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் என்னோட ஷேட்ஸ் 2 வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இது நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ ஃபைனல் லுக் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ஒகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ப்ரைஸ் எவ்வளோ, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பிஃபோர் ஐ குட் ஸ்டார்ட் இதை நான் எங்கே வாங்கினேன்றதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இது வந்து ஒன்லி அவைலபிள் இன் பர்பிள். நிறைய நைக்காலலாம் இருக்கான்னு பார்த்தா நைக்கால இல்லை, purple.com அதாவது பர்பிள் அந்த மேக்கப் அந்த ஆப்பில் வந்து இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லைக் 300 சம்திங் 329 ஆஃபர். மேபி உங்களோட ஆஃபரில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் லைக் 300 சம்திங்க்கு வரும். இன்றைக்கி நான் வந்து 2 ஷேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து நான் வாங்கினது 03 வார்ம் கேஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா 05 வார்ம் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு. ஆல்மோஸ்ட் என்னோடய ஸ்கின் டோனுக்கு இந்த 2 ஷேட்ஸ் தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியல, ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஏற்கனவே ஓப்பன் பண்ணிவிட்டேன். பட் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி லைவாக காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு சைட் ஆஃப் இந்த சைடு ரைட் சைடில் வந்து 03யும் லெஃப்ட் சைடில் வந்து 05ம் நம்ம வந்து அப்ளை பண்ணி நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் நான் எதுவும் ஆக்சுவலி ஈவினிங் டைம் நான் எதுவும் மேக்கப் எதுவும் ஐப்ரோஸ் மட்டும் இருக்குது, லைட்டாக லிப் பாம் போட்டிருக்கேன். எந்த மேக்கப்புமே நான் வியர் பண்ணல. ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐம் ஹியர் வித் மை ஆல் டைம் ஃபேவரட் 2 ஒன்று மாய்ஸ்சரைசர், இன்னொன்று வந்து லாக்மியோட சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த 2 மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்ளை பேஸ்க்காக கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம 2 சைடு ஐ மீன் ஒரு சைடு வந்து ஒரு ஷேடும் இன்னொரு சைடு வந்து இந்த ஷேடும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து 03 வார்ம் கேஷ்யூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒரு சில அப்ளிகேட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேவரட் பியூட்டி பிளெண்டர், பியூட்டி ஸ்பாஞ்ச் இது தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டான ரொம்ப தின்னஸ்ட் ப்ரஷ், ரொம்ப தின்னான ஒரு ப்ரஷ் இது, அதுவும் வச்சுருக்கேன். அண்டு அவ்வளோ இந்த 2 ஐட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டு நம்ம 03 வார்ம் கேஷ்யூ வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, கிளிப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 03 வார்ம் கேஷ்யூ. ஸோ பேக்கேஜிங் வந்து எப்படி தான் இருக்குது, சூப்பராக. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது 05 சாண்டு. ஸோ இப்போ இந்த சைடு சாண்டு 05 சாண்டு ரைட் சைடும், 03 வந்து லெஃப்ட் சைடும் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சேஞ்சஸ்.
ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 05 வார்ம் சாண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி எக்ஸாக்டாக ஸ்கின் டோனாக மேட்ச் ஆகிடுச்சு, நல்லா பிளெண்டும் ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியும். நல்லா ஒரு மாதிரி ரன்னி கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சு, அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருந்துச்சு. இந்த ப்ரஷில் ரொம்ப ஃபைனாக அப்ளை ஆச்சு. ஸோ இந்த சைடு அதை நான் இன்னும் மேலே காம்பேக்ட் பவுடர் எதுவும் நான் செட் பண்ணலை. ஸோ ஃபவுண்டேஷன் பி குவைட் ஃபவுண்டேஷனோட தான் வந்து நான் இருக்கேன். என்னோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக வந்து இது தெரியுது. பட் டே லைட்டில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நான் டே டைமில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி லைட்னிங் எஃபெக்ட்ஸில் இட்ஸ் பர்ஃபெக்ட். இந்த சைடு ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியுது, பட் இந்த சைடு என்னோட வார்ம் அண்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 03 வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ போட்டு பார்த்துடலாம். சைட் கொஞ்சம் அதிகமான ப்ராடக்ட் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் எனி ஹவ் ஐ ட்ரை டு மேனேஜ். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டன் வித் த பிளெண்டிங். வாட் அ நோட்டிசபிள் சேஞ்ச், உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு எப்படி இருக்குது அண்ட் இந்த சைடு எப்படி இருக்குன்னு ஐ எம் லிட்ரலி கன்ஃபியூஸ்டு. ஏன்னா இந்த சைடு வந்து நேச்சுரலாக என்னோடய ஸ்கின் டோன் ஃபினிஷ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நான் மேலே எந்த காம்பேக்டும் இன்னும் அப்ளை பண்ணலை, நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் என்னோடய ஸ்கின் டோன் கலர்லேயே அப்படியே இருக்குது. வேறஸ் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேக்கப் போட்டிருக்கோம், ஃபவுண்டேஷன் ஒரு கவரேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சம்திங் இஸ் கோயிங் திஸ் சைட். எனக்கு கரெக்டாக தெரியல. நல்லா நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். நான் இந்த சைட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். மேபி இன்னும் கம்மியாக அப்ளை பண்ணால் ஒருவேளை அந்த பிரைட்டான லுக் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இங்கே மிரரில் பார்க்கும் பொழுது இந்த சைட் என்னோட பர்ஃபெக்டான ஒரு ஷேட், என்னோடய ஸ்கின் ஷேட் மாதிரியும், இந்த சைட் நம்ம அந்த ஃபெஸ்டிவ்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் ஒரு ஷேட் அதிகமாக தெரியணும், பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் போடுவோம்ல, அந்த மாதிரியான ஷேட் இந்த சைட் போட்ட மாதிரியும் இருக்கும். சம்மந்தமே இல்லாத ஒரு ஷேட் மாதிரி இல்லை. இந்த ஷேடும் எனக்கு யூஸ் ஆகும். சின்னதாக ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், ஒரு ஷேட் லைட்டாக கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது மேபி ஐ திங்க் ஐ கேன் கோ வித் திஸ் ஷேட். சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் ஓவராக பிரைட் அடிக்கிற ஷேட் மாதிரிலாம் எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ டே டைமில் எப்படி இருக்குன்ற பிக்சரும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் லிங்க் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நல்லா தெரியுது பாருங்களேன், எனக்கு இங்கேயும் தெரியுது, வேறு கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு வேரியேஷனே நல்லா தெரியுது. இந்த சைட் ஒரு நேச்சுரலான லுக், இந்த சைட் கொஞ்சம் பேட்ச் லைக் கொஞ்சம் கவரேஜான ஒரு லுக் வந்து இருக்குது. ஸோ ஐ திங்க் எனக்கு இந்த ரெண்டு ஷேடுமே நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல லைட் இருக்க போது அந்த இடத்துக்கு நம்ம மேக்கப் லைக் ரெடி ஆகிட்டு போகிறோம் அப்படின்னு நான் போகிற டைமில் மேபி ஐ திங்க் ஐ ஷுட் கோ வித் 03 லைட்டர் ஷேடு, இந்த ஷேடு வந்து அப்ளை பண்ணிட்டு போகலாம். வேறு சம்திங் லைக் டே டைமில் போகிறேன், ஒரு நேச்சுரலான லுக் இருக்கட்டும், ஸ்கின் டோன்லேயே இருக்கட்டும், ஓவராக எக்ஸாஜுரேட்டடாக தெரிய வேணாம் அப்படின்ற பட்சத்தில் ஐ திங்க் ஐ கேன் கோ வித் 05 sand which is like a natural close to my skin tone color. ஸோ ஐ திங்க் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கின 2 ஃபவுண்டேஷனுமே வந்து செமையாக வந்து செட் ஆகிடுச்சு. நான் எந்த பேசிஸில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் வந்து சொல்லியிருந்தாங்க, இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூஸ் க்ளோஸ் டு லைக் சொல்லிட்டு இருந்த மாதிரி, இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூஸ் யூஸிங் லைக் Maybelline Fit Me-ல 330 இல்லை 332 கோல்டன் கேராமல், இந்த டாஃபி, இந்த ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, யூ பீப்புள் கேன் of course go for this shades. என்னன்னா 03 sand, 03 warm cashew, 05 warm sand, இந்த ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு டவுட்டில் தான் வாங்கினேன். ஏன்னா 03 வந்து கொஞ்சம் ஓவர் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு சந்தேகத்தில் வாங்கினேன். நான் ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணேன்னா மேபி எனக்கு கரெக்டாக அந்த ஒரு கிளாஸியான ஒரு லுக் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 05 which is
க்ளோஸ் டு மை ஸ்கின் டோன், என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஆப்டாக இருக்குது. ஸோ இந்த 2 ஷேட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் மிக்ஸ் பண்ணியும் நான் யூஸ் பண்ணேன். மேபி என்னோட ஓவரால் சம்திங் அரவுண்ட் லைக் மை ஷேட் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிங்க. அண்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா இது ஒரு சீரம் அப்படின்றதுனால ரொம்ப வாட்டரி டெக்ஸ்சராக, அதுக்கு ரொம்ப ஹெவினஸ். என்னோட பிக்கஸ்ட் இதுவே எனக்கு இந்த ஹெவி ப்ராடக்ட்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஐ ஜஸ்ட் வாண்ட் திங்ஸ் டு பி லைக் வெரி லைட் வெயிட், ரொம்ப சட்டில் அண்ட் அதே நேரத்தில் மேக்கப் பண்ண மாதிரியும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப சட்டில் அண்ட் ரொம்ப டியூவியாக ரொம்ப லைட் அண்ட் வெயிட்டாக இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் வாங்கின முக்கிய காரணமே அதுதான். ஸோ அந்த ப்ராடக்ட் இதை ஜஸ்டிஃபை பண்ணுது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி வித் திஸ் திங். இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், purple.com வாங்கினேன். அண்ட் இட் காஸ்ட் அரௌண்ட் லைக் 300 சம்திங்க்கு உங்களுக்கு வரும் வித் ஷிப்பிங்கோட. அண்ட் ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் இதை வந்து மேக்கப் பேசிஸில் இன்க்ளூட் பண்ணி அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதே மாதிரியான மேக்கப் ஸ்டஃப் அண்ட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இதே மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.